நாம் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 2 hours 12 மணிக்கு முடிந்த அளவுக்கு நாம் முடிச்சிடுறோம். நாம் சாட்சி கேட்டது போல் இடுக்கமான வாசல், விரிவான வாசல். இந்த இடுக்கமான வாசல்னால் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய அதிகமான பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு காரு பங்களாவில் போகக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கை இடுக்கமான ஒரு வாசல். ஆண்டவர் சொன்ன மாதிரி சிலுவையை சுமந்துட்டு வருவதோ, பாடு அனுபவிப்பதோ, என்னை பின்பற்றுகிறவன் துன்பப்படுவான் என்று சொன்ன வார்த்தைகளையோ நம்ம விசுவாசிகளுக்கு அது கண்ணிலே தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் சொன்ன மாதிரி என்னை பின்பற்றி வர்றையாப்பா, உன்னுடைய சொத்தப்பூரா விற்றுட்டு வந்துரு, அதை என்றைக்குமே பைபிளில் தெரியாதனமாக கூட நம்ம வாசித்திர மாட்டோம், வீட்லேயும் எழுதி மாட்டிட மாட்டோம். நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் உன்னுடைய சொத்தையெல்லாம் விற்றுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு ஒரு வசனத்தை என்றைக்குமே வீட்டிலையோ தப்பி தவறி காலாண்டிலேயோ அடிக்க மாட்டோம். அது தேவையில்லை பிரதர், தப்பு பிரதர். கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு, ஆனால் சொல்லாத பல விஷயங்களே நாம் அப்படியே பின்பற்றிக்கிட்டு இருப்போம். அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இருப்போம். அதான் சகோதரர் சொன்ன மாதிரி தசம பாகம். புதிய ஏற்பாட்டில் தசம பாகம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவனவன் கட்டாயமாக இல்லைப்பா, உற்சாகமாக கர்த்தர் உன்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அப்படி கொடுப்பான், போதும். இன்றைக்கு நாம் ஒரு டைரி போட்டு அல்லது ஒரு பெரிய நோட்டு போட்டு ஸ்கூலில் அப்படி ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, மொக்கச்சாமின்னு போட்டு, வந்தாரா வரலையா ஒரு டிக், வரலையா ஏ ஆப்சண்ட். இன்னைக்கு சகோதரர் சிலுவை ஆப்சண்ட், ஏன்னா அன்னைக்கு மாதம் தசமபாகம் கொடுக்கல, அப்படி ஆப்சண்ட். இன்னொருத்தர் கொடுத்துட்டாரா டிக். அடுத்த நாள் நேராக ஊழியக்காரவங்க வீட்டில் காலையில் போய் தட்டிடுவார், என்னாச்சுங்க வரல, வேலை ரொம்ப அதிகமாங்க, ஐயோ கர்த்தருக்கு கடை வாங்கியாவது கொடுத்துருங்க அப்படின்றவர். அவர் ஒரு வண்டியில் கீழே விழுந்துட்டா போதும், தசம பாகம் நீங்கள் சரியாக கொடுக்காம விட்டீங்க, கீழே விழுந்துட்டீங்க. அவர் ஒழுங்காகவே கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாரா இல்லையா, பரிசுத்தமாக ஜீவிக்கிறாரா, அதெல்லாம் தேவையில்லை. தசம பாகம் ஒழுங்காக கொடுக்கல, அதனால் கீழே விழுந்துட்டீங்க. ஒருத்தர் வேலையிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்களா, தசம பாகம் கொடுக்கல. இதெல்லாம் இன்றைக்கி சபைகளிலே ஒரு மோசமான நிலைமைக்கு நாம் போயிட்டுருக்குறோம். இப்படியெல்லாம் கர்த்தர் தண்டிச்சுலாம் தசம பாகத்தை வாங்க மாட்டார். அவர் ரொம்ப கௌரவம் உள்ள தேவன், நம்மை காட்டிலையும் அதிகமாக வச்சுருக்கிறாரு. நாம் தான் கௌரவம் பார்க்காம போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு விஷயத்துக்கு இது வேணால் கதவை தட்டுறாரு. எதுக்குங்க? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், நான் உன் வீட்டுக்குள்ளே வர்றேன்ப்பா, கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன், நீ திறந்தா நான் உள்ளே என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். உன் சோத்துக்காகவோ பணத்துக்காகவோ துட்டுக்காகவோ நான் வரல, உன்னுடையவை அல்ல, உன்னை உன்னை தான் நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன், உன்னுடையது எனக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் வேஸ்ட். இப்படிப்பட்ட போதனைகள் ரொம்ப குறைவு. நாம் எதை விரும்புகிறோன்னா, ஆண்டவரே நீங்கள் வேண்டாம், உங்களுடையவைகள் தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், வீட்டுக்குள்ளேயும் வராதிங்க, எங்கேயும் வராதிங்க, இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் படைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு வேணும். அப்படியா, எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், நரகத்தையும் நான் தான் படைச்சிருக்கிறேன், அதையும் வச்சுக்க. இன்றைக்கெல்லாம் அப்படி தான் போயாச்சு. எக்ஸோடஸ், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 20. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு ஒன்று டக்குன்னு வந்துடணும். என்னங்க? ஆமாம், 10 கட்டளை. இன்றைக்கு நம்ம ஆர்சி பீப்புள்களையும் மற்ற சிஎஸ்ஐயும் குறை சொல்லுவோம். ஆனால் 10 கட்டளை என்னன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. இது எவ்வளோ வெட்கக்கேடான ஒரு செயல். நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல எதை கற்றுக் கொடுக்கணும்? 10 கட்டளை. இந்த 10 கட்டளைகளில் எல்லாமே அடங்கி இருக்கு. பைபிள் காலேஜ் போகும்போது என்கிட்ட ஒருத்தர் 10 கட்டளை என்ன சொல்லுங்க அப்படின்ட்டார். எனக்கு கட்டளை என்னன்னு தெரியல.
அப்புறம் எப்படி 10 கட்டளையை சொல்கிறது? அவர்கிட்ட சொன்னேன், கட்டளை எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. அவர் சிரித்தார். அப்புறம் விவரமாக சில பேர் தப்பிச்சிருவாங்க. தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. பார்த்தீங்களா, எல்லா கட்டளையும் இதில் அடங்கி இருக்குங்க. நீங்களே பிரித்து உள்ளே பார்த்துக்குங்க. இந்த 10 கட்டளைகள் பொதுவாக நாம் அதை படிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. அதிலும் அதில் 7வது ஒரு கட்டளை இருக்குது. அதை நாம் பேசவே பயப்படுவோம், அருவருப்படுவோம். சபையில் அதை குறித்து யாரும் பிரசங்கமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு அதுதான் தேவை. கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் 10 கட்டளைகளிலே 7வது கட்டளையாக அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அதை தியானித்து ஆகணும். வேதாகமத்தில் எல்லா சத்தியத்தையும் நாம் தியானித்து ஆகணும். ஒரு சத்தியத்தையும் நாம் விடக்கூடாது. அது எவ்வளவு மோசமான காரியமானாலும், எவ்வளவு நல்ல விதமான காரியமானாலும், எல்லாவற்றையும் நாம் தியானித்து அதன் மூலமாய் நம்மை காத்துக்கொள்ளணும். இது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனால் அருவருக்கப்படக்கூடிய ஒரு காரியம். எக்ஸோடஸ் 20:14, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். போதும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற ஒரு கட்டளையை தேவன் 10 கட்டளைகளில் முக்கியப்படுத்தி சொல்லி இருக்கிறார். இதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகமாய் பேசி இருக்கிறார். நாம் யாரை பார்த்து பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி நடந்தார், அவர் மனிதர்களிடம் எப்படி இடைப்பட்டார். ஒருமுறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, உபதேசிக்கும் போது, ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு ஸ்திரீயை பிடித்து கொண்டு அவருக்கு முன்னாடி வந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு அத்தியாயம். எங்க இருக்குங்க அது? யோவான்ல இருக்கு. மார்க்கு, யாருங்க அது? மார்க்கு எத்தனை அதிகாரங்க? மார்க்கு 7ஆம் அதிகாரம். எங்க இருக்கான்னு பாருங்க. ரைட். அப்படி ஏதாவது ஒரு பைபிள் இருந்தால் எனக்கும் கொடுங்க. இன்றைக்கு நாம் பொதுவாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது மேலே நீங்கள் ஒன்று எழுதி வச்சுக்குங்க. குறிப்பிட்ட ஒரு தலைப்பு, உங்களுக்கு புரிந்து கொள்ளும் மாதிரியான ஒரு தலைப்பு. இது எந்த அதிகாரத்தில் வருகிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் என்று சொன்னால் அது எதை குறித்து பேசுகிறது? யோவான் 5ஆம் அதிகாரம் என்று சொன்னால் அது எதை குறித்து பேசுகிறது? முதல்ல நான் பைபிள் காலேஜுக்கு போவதற்கு முன்னாடியே இதெல்லாம் நான் குறிப்பெடுத்து வைத்து கொண்டேன், எனக்கு புரிந்து கொள்வதற்காக. யோவான் 5ஆம் அதிகாரமா 38 வருஷம் அப்படி நான் எழுதி வைத்து கொண்டேன். அந்த குளத்தில் முங்கி எந்திரிச்சு வந்தாச்சு. இது எங்கே இருக்குது? 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு நான் எழுதி வைத்து கொண்டேன். சமாரியா ஸ்திரியா, அது எந்த அதிகாரம்? ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட நபர் அப்படி ஒரு 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 கிரேட்டாக பேசப்பட்டிருப்பாங்க. 4வது அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ, 3ஆம் அதிகாரத்தில் நிக்கேதேமு, 2ஆம் அதிகாரம் கானா ஒரு கல்யாணம். எப்படி அழகாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் பார்த்தீங்களா? நாம் அதெல்லாம் மறந்து போயிட்டோம். இப்படி 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 அப்பத்தை பகிர்ந்து கொடுத்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்த்துட்டு வரும் பொழுது 8ஆம் அதிகாரம்னு வந்த உடனே விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, 9ஆம் அதிகாரத்தில் பிறவிக்குருடனை ஆண்டவர் குணமாக்கினார். 10ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு அதிகாரம். 11ஆம் அதிகாரம் லாசருவை குறித்து பேசுகிற அதிகாரம். எவ்வளோ அற்புதமாக அப்படி நம்ம மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளணும். அப்படித்தான் நீங்கள் இனி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அடிக்கடி இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு போயிடுறாரு. இந்த ஒலிவமலை என்பது வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. ஒருவேளை அன்னைக்கு ஒலிவ மரங்கள், ஆலிவ் ட்ரீஸ், அது அதிகமாக அங்கே இருந்திருக்கலாம். அதனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்க? ஒலிவமலைன்னு வைத்திருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு எதை வைத்து அந்த மலை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறதோ அதை வைத்தே பெயரை வைத்து கொள்ளுவாங்க. இன்றைக்கு கூட நாம் அப்படி பார்க்க முடியும்.
நம்ம அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான சம்பவத்தை வைத்து கொண்டோ அல்லது மரங்களை வைத்தோ நாம் அதை மையப்படுத்துவது உண்டு. அப்படி ஒலிவ மரங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். அங்கே போகிறார். கடைசியில் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது எந்த மலையிலிருந்து பரமேறி போகிறாரு? திரும்ப மீண்டுமாய் அவர் வரும்பொழுது அவருடைய பாதம் எங்கே படுகிறது? அதே ஒலிவ மலையில். அந்த ஒலிவ மலையில் அவருடைய பாதம் படும் பொழுது அர்மகதோன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பூமியில். அவர் பாதம் படும் பொழுது அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கிறது. இன்றைக்கும் அந்த பிளவு அப்படியே இருக்கிறது. பல இடங்களில் நீங்கள் படித்திருக்க முடியும். இந்த ஒலிவ மலைக்கு அவர் ஜெபித்தோ அல்லது வேறு சில காரியத்திற்காகவோ தனியாக தகப்பனோடு தன்னுடைய பிதாவாகிய தேவனோடு இடைப்பட்டு மீண்டுமாய் அவர் திரும்பி வந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப நடந்த சம்பவம் தான் இது. அதை வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இங்கே பார்க்கிறோம், உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு சில பாரம்பரிய இதெல்லாம் இருக்குங்க. நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு 10 பேர் கூடி வர்றோன்னு சொன்னால் பைபிளை எடுத்து தியானிக்கும் போது ஒரு ஊழியக்காரரே பிரசங்கம் பண்ணுறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. சேரில் உட்காந்து அவர் பிரசங்கம் பண்ணாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் தாழ்மை இல்லாதவர். 10 பேர் உட்காந்துருக்கிறோம், அவர் உட்காந்துக்கிட்டே பிரசங்கம் பண்ணுறாருங்க. என்னங்க இது? நம்ம எல்லாம் அப்படித்தான் மக்களை இடை போட்டு வச்சுருப்போம். அந்த ஊழியக்காரரை பார்த்தீங்களா, அவர் நின்றுட்டுலாம் பிரசங்கம் பண்ணிட்டாருங்க. நம்ம உட்காந்தா கூட அவர் முழங்கால் போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவார். தாழ்மையானவருங்க. முழங்கால் போட்டுக்கிட்டே பைபிள் படிப்பாங்க. நல்லா பைபிளை படிங்க. நீங்கள் அந்த கால் வலியோடு படிக்கிறதுனால பைபிளை ஒழுங்காக படிக்க முடியாது, புரியாது. அதெல்லாம் தேவன் அதிலெல்லாம் பிரியப்பட மாட்டார். இதெல்லாம் வெளிவேஷம், நாமவே நம்மை வருத்தி கொள்ளுதல். இந்த பக்கம் ஒரு காதை வெட்டிட்டு போனால் தேவன் பிரியப்படுவாரா? வேற ஒரு காரியத்துக்கு வேணா, இந்த கை பாவம் செய்ய போச்சு ஆண்டவரே அதனால் கையை துண்டா வெட்டிட்டேன்னு சொன்னால் வேணா ஒரு லாஜிக் இருக்குது. இந்த எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுவது, ஒரு 5 பேர் இருக்கும்பொழுது உட்கார்ந்து கொண்டு வசனத்தை தியானித்தால் அதை தவறு என்று நினைப்பது, இதெல்லாம் நம் மக்கள் மத்தியில் அடியாளத்தில் பதிந்து போயிருக்கு. அங்கே வேதத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் தெளிவாக வாசித்துட்டு வாருங்க. வாசித்து கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவை போல வேத வசனத்திற்கு மரியாதை கொடுத்த ஒரு நபரை இந்த உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. அவரை எப்படி தான் பிரசங்கம் பண்ணாரா? உட்கார்ந்து. ஆமாம், அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரைட், வாசிங்க. அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கூட்ட ஜனம் நன்மையான காரியம் செய்பவர்களுக்கு இடையூறாவே வந்துகிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இவங்களை எதிலையாவது சிக்க வைக்கணும். எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அங்கே ஒரு கோஷ்ட் எழும்பிடும். எப்படியாவது இவரை பிடிச்சிடணும், வளர விடக்கூடாது, இவங்களை அப்படியே அடித்து உட்கார வச்சிடணும். அப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் நடந்தது. பிலாத்துவே பார்த்தான், பொறாமையினாலே இவரை காட்டி கொடுத்தார்கள் என்று அறிந்து கொண்டான் வேதவசனம் சொல்லுது. பொறாமை, பொறுத்து கொள்ள முடியலை. அவ்வளவு அற்புதங்கள் அடையாளத்தையும் செய்கிறாரு. அவருடைய உபதேசம் அதிகாரம் உள்ளதா இருந்தது. மத்திய 5ஆம் அதிகாரம் முடிக்கும் போது அப்படித்தான் வாசிக்கிறோம் நாம. அவர் சாதாரணமாய் போதிக்கல, அதிகாரம் உடையவராய் போதித்தபடியா ஜனங்கள் அவருடைய போதத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று. அதென்ன அதிகாரம் உடையவராய் போதிக்கிறார்? ஒரு சிலர் போதிப்பாங்க, நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் இப்படி நடக்கணும், பைபிள் இப்படி போட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் நான். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை என்று நான் நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறேன், வைக்கிறேன், துவைக்கிறேன், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து விட்டு எதுவுமே நடக்காது. இதுனா இதுதான், திஸ் ஆர் தட், யூ ஹாவ் டு டூ இட். இதை நடத்து, இதை செய். இது செய்யலைன்னா நீ அங்கே போயிடுவ, நீ அங்கே போகலன்னா நீ இங்கே வரு. ஆம் அல்லது இல்லை, இது 2 தான். நினைக்கிறேன்ங்கிற பேச்சுக்கு எங்கே இடம் இல்லை? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இடம் இல்லை. எங்கே அப்படிப்பட்ட போதனைகள் இருக்கிறதோ அது அதிகாரம் உள்ள போதனை. அவங்க எல்லாவற்றையும் சரியாய் அறிந்திருக்கிறார்கள். அறியாத நிலைமையில தான் நாம் அப்படி பேசுவோம். ஒருவேளை அப்படி இருக்கலாம் என்று நாம் பேசுவோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கலாம் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இருக்கிறது,
அல்லது இல்லை. இப்படிப்பட்ட பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர் மேலே எப்படியாவது குற்றத்தை சுமத்திடணும். இதில் என்ன குற்றத்தை சுமத்த முடியும்? ஏன்னா ரோம பேரரசு ஒரு சட்டத்தை ஏற்றி இருந்தாங்க, நீங்கள் எங்களுடைய அடிமைகளாக இருக்கிறீங்க, எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறீங்க, ஒருவனையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் நியாயம் தீர்க்கக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அவரிடத்துல கொண்டு போய் நிற்கும் பொழுது ஒருவனையும் நாங்கள் நியாயம் தீர்க்க முடியாது, தெரியாமல் நியாயம் தீர்த்து கொண்டாதான். ரோம பேரரசுக்கு அது தெரிய வந்தால் எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி ஒருவனை மரணாக்கினைக்குள்ளாக தண்டனை கொடுக்க முடியும்? அவ்வளவுதான், சிறையில் அடைச்சிருவாங்க. யார் என்ன செய்தாலும் சரி அது ரோம பேரரசினுடைய சட்டத்திட்டத்தின்படி செய்தாக வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்துட்டு வந்து கேட்குறாங்க, தவறு பண்ணிட்ட அந்த பெண்ணு, என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உபதேசித்தீங்க. இயேசு கிறிஸ்து உபதேசித்திருக்கிறாரு. எதிலிருந்து உபதேசித்திருப்பார்? நான் நினைக்கிறேன் ஒருவேளை 10 கட்டளையிலிருந்து கூட உபதேசித்திருக்கலாம். அதனால தான் 10 கட்டளையவே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வர்றாங்க. இதை செய்தால் நீங்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்த அதே வசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே கொண்டு வந்து காண்பிக்கிறாங்க. நீர் என்ன சொல்லுகிறீர் பாருங்க. ஆண்டவர் கல்லெறிந்து கொல்லுன்னு சொன்னா அடுத்து ரோம பேரரசை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இவர் நியாயம் தீர்த்துட்டார் பார்த்தீங்களா, உங்க அனுமதி இல்லாம. கல்லெறிந்து கொல்ல வேணான்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துக்கு மீறி செஞ்சிட்டாரு பார்த்தீங்களா. மோசே இப்படி சொல்லி இருக்கிறாரு, இவர் மாத்தி சொல்றாரு. இவர் தேவனே கிடையாது. எல்லா வகையிலும் இவர் ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை தான், இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ஏற்கனவே நம்ம சிந்தித்தோம், இவர் அதிகாரம் உள்ளவராக போதிக்கிறாரு. ஆமா இல்லை அப்படின்னு ரெண்டு சேர்த்துன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவிட்ட ஆமானா ஆமா தான், இல்லைன்னா இல்லை. ஆனால் கர்த்தர் வேறு விதமாக சொல்லி அங்கேருந்து அவரை யாரையும் ஏமாற்ற முடியாது. அவர் மனிதர்களை படைத்தவர், மனிதன் எப்படி சிந்திப்பான் எல்லாம் செய்வான். கடைசியில் இவங்க யாரும் இயேசு கிறிஸ்துவிட்ட நிற்கல, எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய வசனம் இந்த இடத்துல சற்று நிறுத்தி இந்த பாவத்தை குறித்து நம்ம சிந்தித்தாக வேண்டும். வேத வசனம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதை குறித்து தெள்ள தெளிவாய் போதிக்கிறது. இன்றைக்கு சபையிலே இந்த போதனை போதிக்கப்படாமல் அப்படியே விட்டுவிடப்பட்டிருக்கிறது, கண்டும் காணாமல் விட்டுவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போதனை பல இடங்களிலே போதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. உலக பிரகாரமா சைக்கிரியாஸ்டிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மனோதத்துவ நிபுணர்கள் இதை குறித்து பேசுகிறாங்க. இன்றைக்கு பள்ளி கல்விகளிலே இதை கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கம் போதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் யார் இதை உண்மையாய் போதிக்க வேண்டுமோ சபைகள் அதை போதிக்காமல் அப்படியே விட்டுவிட்டிருக்கிற நிலைமை, இது ஒரு வகையான வஞ்சகமான ஒரு நிலைமை. நாம் மன்னிக்கணும், நாம் எல்லாரும் நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நோ, we have to think about it. நாம் இன்றைக்கு இதை குறித்து சிந்தித்தாகணும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஒரு 8-7 குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த பாவத்திற்கு நம்மை உட்படுத்தும்படியாக சாத்தான் என்னவெல்லாம் கருவிகளை அவன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு 7 குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டோன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியும். பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த 10 கட்டளையில் ஒரு கட்டளையாகிய விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியும். அது வேதாகமத்தின் அடிப்படையில் நான் ஒரு 7 குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை எப்படி பார்க்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களால் இந்த பாவம் எப்படி பார்க்கப்பட்டது, ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது இந்த பாவத்தை அவர் எப்படி பார்த்தார் என்ற கண்ணோட்டத்திலே நாம் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் நாம் அதிகமாக இதை குறித்து தியானிக்க முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்திலே அவர் பேசின அந்த வசனம் 28வது வசனம், மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. போதும். முதல் குறிப்பில் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான விஷயத்தை யாரும் இது நாள் வரையும் அதை குறித்து அறிந்திராமல் இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். இருதயத்திலே நீங்கள் நினைத்தாலே பாவம் செய்தாயிற்று. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட போதனைகள் அதிகமாக யாருக்கும் தெரியாது. அதை குறித்து அவர்கள் சிந்தித்திருக்கிறார்களா சிந்திக்கவில்லையா நமக்கு தெரியாது.
ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இப்பொழுது நாம் மீண்டும் அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இது கிருபையின் காலம், பிரதர் கிருபையின் காலம், நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எனக்கு தெரியும், அதிகமாக கொடுத்து வச்சவங்க நாம கிடையாது, அவங்க தான். அதிகமாக கெடுத்து வச்சவங்க நாம, கொடுத்து வச்சவங்க கெடுத்து வச்சவங்க. அன்றைக்கு இப்படிப்பட்ட போதனைகள் இல்லை. இருதயத்தில் நீ சிந்தித்தாலே நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட போதனைகள் அதிகமாக இல்லை. இயேசு கிறிஸ்து எப்பொழுது இது கிருபையின் காலம்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்மை அற்புதமாய் தெரிந்தெடுத்தாரோ அந்த நிமிஷத்திலிருந்து நாம் அதிகமாக கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாயிட்டோம். இதுவரைக்கும் செய்தால் பாவம் என்ற நிலைமை நினைத்தாலே பாவம் என்ற ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டாயிற்று. இப்ப சொல்லுங்க, உண்மையிலே கிருபை பெற்றவங்க யாரு? அவங்க தாங்க. அதிகமாய் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு இருக்கிறது. அதிகமான கட்டளை இப்பொழுது நமக்கு வந்தாச்சு. அவர் கட்டளையை எழுத்தை கொன்றிருக்கிறார், அவர் நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார். இதெல்லாம் ரைட்டு தான். அதை காட்டிலும் மேலே கணக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்மை உட்படுத்தி சென்று இருக்கிறார். we have to be very careful. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்தில் நினைத்தாலே பாவம். முதல்ல நம்மை குறித்து இந்த நேரத்தில் ஒன்றை அறிந்து கொள்வது அவசியம். தாவீது தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்லுவது போல, என்னுடைய தாய் முற்றிலும் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள். நாம் பாவிகளாக பிறக்கிறோம். நம்முடைய மாம்சத்திலே பாவம் இருக்கிறது. நம்மளுடைய இருதயம் எப்பொழுதுமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. சாத்தான் இருதயத்திற்குள்ளாக பேச வேண்டும் என்ற எண்ணமே, எந்த நிலைமையே வேண்டாம். இயற்கையாகவே நம்முடைய இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட சிந்தனைகள் புறப்படும். அதற்கு ஆதாரமுள்ள வேத வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்திய 7:21, மார்க் 7:21 என்னன்னு பாருங்க. ஆமா, அதைத்தான் மன்னிக்கணும். மார்க் 7:21. மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்து பொல்லாத சிந்தனை. என்ன முக்கியமான அந்த வார்த்தை பாருங்க, பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், இம்மோராலிட்டி, வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இவையெல்லாம் புறப்பட்டு வருமாமா. இதெல்லாம் வெளியிலிருந்து உள்ள போகுது நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, இதனுடைய ஊற்றுக்கண் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இது வாயை கழுவினா சுத்தமாகாது. உள்ளேயே அந்த அடிவேர் இங்கே வெட்டி எரியப்பட வேண்டும். சாத்தானை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு குறிப்பில் வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயத்திலிருந்து இவைகள் எல்லாம் புறப்பட்டு வரும். we have to be very careful. ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம இருக்கலாம். ஒரு சில விசுவாசிகள் நினைப்பாங்க, ஏதோ நான் நீதிமானா இருக்கிறேன், மற்றவர்கள் தான் வெளியில போகும் பொழுது மற்றவர்கள் என்னை தூண்டிவிட முடியும், அது என்னை தூண்டிவிட முடியும். இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய நீதிமானா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஊற்று இருக்கிறது. அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே வரும். கடலுக்கு அடியில் எரிமலை இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். கடலுக்கு அடியில் என்ன இருக்கான்? எரிமலை இருக்கு. கடல் தண்ணியே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். இந்த அட்லாண்டிக் பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கையை வைச்சாலே உறைஞ்சிருவாங்க. கையை வைத்தாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அங்கெல்லாம் யாரும் நீந்த கூட முடியாது. அவ்வளவு அது சில்னஸ், குளிர்ச்சி அவ்வளோ அதிகமாக இருக்குது. மேலாக கையை வச்சாலே அப்படி ஆயிரும். கடலினுடைய அடி ஆழத்துக்கு போனால் அது எவ்வளவு மோசமாக இருக்கும் யோசித்து பாருங்க. இவ்வளவு குளிர்ச்சிக்கு அடியிலும் என்ன இருக்கான்? எரிமலை இருக்குன்னு. ஏன் அந்த குளிர்ச்சியில் இந்த எரிமலைலாம் அது அமர்ந்து அப்படியே ஒரு கூலாக மாறிடாதா? அப்போ அந்த எரிமலை எவ்வளவு வெப்பமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த குளிர்ச்சி எல்லாம் அதுக்கெல்லாம் தூசி மாதிரி. எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த எரிமலை வெடிக்கும். நெருப்பு குழம்பை கடலுக்கு அடியிலே அது கக்கும்.
இவ்வளவு குளிர்ச்சியான கடலே அதை என்ன பண்ண முடியல, குளிர்விக்க முடியல. இந்த பூமியில பார்த்தீங்கன்னா 1/3 என்னங்க, 1/3 தண்ணியா, 1/3 நிலம், மிச்சம் 3 என்னவா, வாட்டர், தண்ணியாலே சூழப்பட்டிருக்கிறது. வெறும் 1 தான் நிலம். இந்த எரிமலை எங்க இருக்கு, நிலத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. தண்ணிக்குள்ள தண்ணியோட கலந்தா இருக்கு இல்லை, அது நிலத்துக்குள்ள தான் இருக்கு. எப்பொழுது அது பீறி வெளியே வருதோ அப்பொழுதுதான் அது குழம்பாய் வருகிறது, அது ஈஸியாக அணைக்கப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 நீர் கூட எதை அணைக்க முடியல, எரிமலையை கட்டுப்படுத்த முடியல. இவ்வளவு தண்ணி 1 நிலத்துல இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய எரிமலையை கட்டுப்படுத்த முடியல, குளிர்விக்க முடியல. அப்ப அது எவ்வளவு சூடா இருக்கும். அது போலதான் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு ஊற்று இருக்கிறது. நீங்க வெளியே எவ்வளவுதான் உங்களை மேக்கப் போட்டு அதை மறைச்சு நான் ரொம்ப நல்லவன், ஐயோ உத்தமன், நான் யோக்கியன், நான் இயேசு கிறிஸ்துவை போன்றவன் அப்படின்னு நம்ம எவ்வளவுதான் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டாலும் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டாலும் உள்ளே இருக்கிற அந்த எரிமலையை யாராலும் அடக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வன்கண்ணன், தூஷணம், பொறாமை, பெருமை, பொருளாசை, வேசித்தனம், விபச்சாரம், காமம், அசுத்தம், இச்சை இவைகளெல்லாம் உள்ளிருந்து புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து யாரும் உள்ள கொண்டு வருவாங்கன்னு நீங்க தயவுசெய்து நினைச்சே பார்க்காதீங்க. இது உள்ளே இருந்து புறப்படக்கூடிய ஒன்று. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும், பாத்தீங்களா, இருதயத்தை காத்துக்கொள். அது எப்பொழுது எப்படி செயல்படும், ஜாக்கிரதையா இருங்க. இந்த விபச்சார பாவம் என்பது நமக்குள்ளாக ஊறி போய் கிடக்கிறது. நீங்களும் நானும் நினைப்பது போல அது எனக்கு தேவையில்லை, அது என்னிடத்துல இல்லை இல்லை. ஒரு மனிதனும் பொய் சொல்ல முடியாது. நாம் இந்த பாவத்தினால எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல பாடுள்ளவராய் இருந்தார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். இந்த வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார். நான் அடிக்கடி சொல்லுவது, சோதிக்கப்படுவது பாவம் அல்ல. எப்பொழுது அந்த சோதனையில விழுந்து போகிறோமோ அப்பொழுதுதான் பாவம். இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. நம்ம இருதயத்திலிருந்து இந்த பாவம் புறப்பட்டு வருகிறது. முதல் குறிப்பு. மொத்தம் 7 குறிப்பில் இருதயத்திலிருந்து இந்த பாவம் புறப்பட்டு வருகிறது. ஆனால் அநேக முறை இந்த எரிமலை குழம்பானது அது அடங்கியே இருக்கிறது. அது எப்பொழுது வெளியே வரும்னு சொன்னா, சில சமயங்களிலே சாத்தானானவனுக்கு தெரியும், சில வெப்பன்ஸ், அவன் சில ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். அந்த ஆயுதத்தை கொண்டு நமக்குள்ளாக இருக்கிற எரிமலையை அவன் என்ன பண்ண முடியும், கிண்டி விட முடியும். அந்த ஆயுதத்தை நம்ம பார்த்து வைத்து கொண்டோன்னு சொன்னா எளிதிலே தப்பித்துக் கொள்ளலாம். மிச்ச 6 குறிப்புகளும் இதை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 14. 2 பீட்டர் 2:14. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. போதும். இங்கே அழகாய் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது, having eyes full of adultery. having eyes full of adultery. நம்மளுடைய கண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்ணினுடைய பார்வையின் மூலமாய் உள்ள இருக்கக்கூடிய இந்த எரிமலையை நாம் வெளியே கொண்டு வர முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே சொல்லும் பொழுது, உன் கண் உன்னுடைய சரீரத்திற்கு எப்படி இருக்கான், விளக்காய் இருக்கிறது. அதுதான் விளக்கு. அந்த விளக்கின் மூலமாக உன்னுடைய சரீரத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் கொண்டு வர முடியும். அதனால உன்னுடைய கண், அது பார்வை சுத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய சரீரமும் சுத்தமா இருக்கும். இந்த பார்வையின் மூலமாக நாம் உள்ளே தூங்கி கொண்டிருக்கக்கூடியதான இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வர முடியும். அந்த எரிமலையை வெளியே கொண்டு வர முடியும். இந்த கண்ணின் பார்வையை சாத்தானானவன் தனக்கு ஆதாரமாய் பயன்படுத்த முடியும்.
நீங்கள் தேவனிடத்தில் இப்படி ஜெபித்ததுண்டா? ஆண்டவரே, ஒரு அசுத்தமான காரியத்தை நாம் பார்க்கிறோம், 2வது முறை நான் பார்க்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. முதல் முறை பார்க்காதபடிக்கு அது யாராலும் முடியாது. இட் ஹேப்பன்ஸ் டெஃபினெட்லி. அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு போஸ்டரை பார்க்க முடியும், இன்டர்நெட்டில் எதையாவது பார்க்க முடியும். அது இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. முதல் முறை ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, 2வது முறை நான் அதை பார்க்கக்கூடாது. காட், 2வது முறை அதை பார்க்காதபடிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இந்த கண் அந்த எரிமலையை கொண்டு வந்துடும் வெளியே. அதுக்கப்புறம் தேவனை குறை சொல்லி பலன் இல்லை. இட்ஸ் அவர் ஃபால்ட். எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. யாரும் வெளியே கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறது அல்ல இந்த பாவம். இந்த பாவம் எனக்குள்ளாக இருக்கிறது. சாத்தான் சில ஆயுதங்களை பயன்படுத்தி அதை நம்மிலிருந்து அவனால் வெளியே கொண்டு வர முடியும். இன்னும் பல வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் நேரம் இப்பவே அதிகமாயிருச்சு. அடுத்து டங், நாவு. நம்மளுடைய நாவே இந்த பாவத்தை நம்மிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவருடைய பேச்சு இந்த பாவத்தை நம்மிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15:33 வசனத்தை எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க. இன்னொருத்தவர் சங்கீதம் 141 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போய்விடாதீங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுத்து போட்டுவிடும். அது என்ன ஆகாத சம்பாஷணைகள்? ஃபில்தி ஜோக்ஸ், ஆஃப் கலர் ஜோக்ஸ், இரட்டை அர்த்தம் உள்ள வசனங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் இதை விரும்பி கொண்டிருக்கிறாங்க. நீங்க எந்த செய்தித்தாளை வாசித்தாலும், எந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்த்தாலும் சரி, இரட்டை அர்த்தம் உள்ள வசனங்கள், ஃபில்தி ஜோக், ஆஃப் கலர் ஜோக்ஸ், இது எல்லாமே மனிதனை ஆங்காங்கு அது நிரப்பி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பாஷணையுள்ள இடத்துல நீங்க இருக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கும் பொழுது உலக பிரகாரமான மக்கள் ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. 3 குரங்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 குரங்கு இருக்குங்க. முதல் குரங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க? முதல் குரங்கு காதை பற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, காது. 2வது குரங்கு, 3வது குரங்கு கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கு. ரைட்டு. சில சமயங்களில் காதை கூட நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். ஆமாம், கண்ணை கூட மூடிக்கலாம். காது ஆண்டவர் ஓப்பனாகவே வச்சிருக்கிறாரு. யாராவது யோசித்து பார்த்தீங்களா? ஏன் காதை மட்டும் ஆண்டவர் ஓப்பனாக வச்சிருக்கிறார்? அதுக்கு ஒரு 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 ஷட்டர் மாதிரி வச்சு அடைச்சி வச்சிருந்தா ஏன்னு என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? நம்ம சேஃப்டிக்கா? நம்ம சேஃப்டிக்கு தாங்க வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எதை செய்தாலுமே நேர்த்தியாக படைப்பார். இந்த காதை அடைக்கிறதுக்கு ஒரு இது வைங்க, ஒரு வச்சிருக்கிறாருன்னு வைங்க. எல்லாம் தூங்கும்போது என்ன தெரியுமா செய்வோம்? அப்படி அடைச்சிட்டு நிம்மதியாக தூங்குவோம். இடியே இடித்தா கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அழகாக தூங்குவோம். யானையே மிதிக்க வந்தால் கூட தூங்கி அப்படியே மிதிச்சா செத்தே போயிடுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன பூச்சி காது பக்கத்தில் வந்தால் கூட அந்த சவுண்டில் நாம் எந்திரிச்சு அலறி அடித்து நம்மை காத்துக்கொள்ளுவோம். நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு தான் தேவன் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஏதோ கத்தியை வச்சு காலை கீறுனா வலிக்குது. ஏன் ஆண்டவர் வலி இல்லாமல் படைச்சிருக்கலாமே? இந்த வலி இருக்கும்போது தான் நம்மளுடைய காயங்கள் படும் பொழுது நாம் அதை உடனே பார்த்து அதை சரி செய்ய முடியும். தூங்கும் போது ஒரு சிங்கம் காலை கடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்போம், அப்படியே போய் சேர்ந்துருவோம். ஏன்னா வலி தான் இல்லையே. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைக்கிறவர். ரைட், நான் ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கிறேன். இந்த காதை கூட சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணுங்க? காத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டாம். சீக்கிரமாக நான் ஓடி போகிறேன். சங்கீதம் 141 3வது வசனத்தையும் வாசித்துருங்க. கர்த்தாவே, என்னுடைய வாய்க்கு என்ன பண்ணுங்க? காவல் வைங்க. ஏன்னா இவர் எத்தனையோ பேரை வச்சு பார்த்துட்டாரு, கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல. கடந்த வாரத்தில் கூட நாம் ஒரு வசனம் வாசித்தோம். நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன்,
நான் ஒரு வசனத்தையும் பேச மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு பல தீர்மானம் பண்ணி பார்த்தாரு தாவீது. கடைசியில் என்ன பண்ண முடியல, ஒன்றும் நடக்கிற வேலையா தெரியல. இந்த சங்கீதத்தில் வேறு மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களே காவல் வச்சிருங்க, ஒரு ஜிப் ஒரு பிளாஸ்டர் போட்டுருங்க ஆண்டவரே. சில சமயங்களிலே ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும். நமக்குள்ளாக தூங்கி கொண்டிருக்கிற அந்த எரிமலையை வெளியே கொண்டு வரும். அதுக்கப்புறம் நான் சோதனையில் விழுந்துட்டனே, ஐயோ, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இட் இஸ் அவர் ஃபால்ட், இது நம்மளுடைய தப்பு. அடுத்து த வே யூ ட்ரெஸ், அடுத்து 3வது குறிப்பாக நான் எழுதி வைத்திருக்கிறேன், அது 4வது குறிப்பு என்று கூட வைத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய ட்ரெஸ், நாம் எப்படி உடுத்துகிறோம், நாம் எப்படி செயல்படுகிறோம், இதையெல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது. தகுதியான வஸ்திரத்தினாலே உங்களை அலங்கரிக்க கடவீர்கள். ஒவ்வொரு முறையும் நாம் கண்ணாடி முன்பதாக நிற்கும் பொழுது எவ்வளவு அழகாக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் அலங்காரம் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இதே போல என்னால் நிற்க முடியுமா? அவர் இதை அங்கீகரிப்பாரா? இதை அவரால் அங்கீகரிக்க முடியுமா? ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரமே கேட்டு விட்டுட்டு நாம் அங்கே வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியும். இதுவும் சாத்தான் நமக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். நம்மளுடைய ஆடை தான், நாம் போட்டு இருக்கிற ஆடை தான். ஆனால் அதுவே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எரிமலையை கிளப்ப முடியும். விபச்சாரம் என்கிற பாவம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கரமாய் பெருகி இருக்கிறது. அடுத்து 5வது குறிப்பாக நான் எழுதி வைத்திருக்கிறேன், த கம்பெனி யூ கீப். யாரிடத்தில் நீங்கள் பழகுறீங்க? உங்கள் ஆஃபீஸில் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இருக்கிறாங்க? அவங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் வெளியே கொண்டு வர முடியும். அதனால தான் ஒரு வாரம் முழுவதும் அசுத்தமாகவே வாழ்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே நாம் பரிசுத்தவானாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம கூடி இருக்கிறது பரிசுத்தவான்களுடைய கூட்டம். இங்கே யாரும் அப்படி பேசுவது கிடையாது. ஆனால் நம்ம வெளியில் போய் இருக்கிறது அது உலக பிரகாரமான ஒரு ஏரியா. அங்கே சினிமா ஜோக்குகளையும் சினிமாத்தனமான காரியங்களையும் மற்ற மனுஷனுக்கு இருதயத்திற்கு பிடித்த காரியங்களுமே பேசி கொண்டிருப்பாங்க. அதை நாம் தடை செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை செய்ய முடியும், அந்த இடத்திலிருந்து நம்ம விலகி ஓட முடியும். அவங்கள போய் ஆண்டவர் திருத்த சொல்லலை, அவங்கள போய் திருத்தவும் முடியாது. ஆனால் அந்த இடத்திலிருந்து நம்ம ஓட முடியும். ஆண்டர்சன் சொல்லிட்டு ஒரு பெரிய அற்புதமான ஒரு எழுத்தாளர், அவர் சோதனையை குறித்து ஒரு சில புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அப்படி படிக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை எழுதியிருந்தார். ஒரு பெண்மணி இப்படியா நினைத்தாங்களாம்மா, தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாங்களாம்மா, நான் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். முதல் தீர்மானம். 5 நிமிடம் கழிச்சு இன்னொரு தீர்மானம், அப்படியே வீட்டை விட்டு வெளியே போனாலும் நான் காரை எடுக்க மாட்டேன். அப்படியே நான் காரை எடுத்தாலும் அந்த ஐஸ்கிரீம் கடை பக்கம் மாத்திரம் நான் போக மாட்டேன். அப்படியே அந்த ஐஸ்கிரீம் கடை பக்கம் போனாலும் உள்ள நுழைஞ்சிட மாட்டேன். ஒருவேளை நான் உள்ள நுழைஞ்சா கூட ஐஸ்கிரீமை வாங்கிட மாட்டேன். எப்படியோ அந்த ஐஸ்கிரீமை வாங்கினா கூட ஒரு கடி கூட நான் கடிக்க மாட்டேன். அப்புறம் ஒரு தீர்மானம் பண்ணாங்களாம், ஒரே ஒரு முறை மாத்திரம் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஐஸ்கிரீமை கடிச்சுக்குவேன். அப்புறம் கடைசியில் ஒரு தீர்மானம், இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் அந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டுக்குவேன். இப்படித்தான் அந்த சோதனை என்பது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். எப்பொழுது அவங்க நான் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு எப்போ தீர்மானம் பண்ணாங்களோ அப்போவே அவங்க சோதனையில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு அநேக சமயங்களில் நம்ம இப்படி விழுந்துருவோம். அடுத்து எளிதாக ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் அங்கே விழுந்தாச்சு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம காத்துக்கொள்ளலாம். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. 6வது நான் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறேன், லிட்ரேச்சர். என்ன மாதிரியான புஸ்தகம் நீங்கள் வாசிக்கிறீங்க? எந்த புஸ்தகம் வாசிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு நாம்
படிக்கிற மாத இதழ்கள், பத்திரிகைகள், இதெல்லாம் மனிதர்களை கவருவதற்காகவே போடப்படக்கூடிய இதழ்கள். சில நல்ல விஷயங்களும் இருக்கலாம், ஆனால் அது உங்களுடைய இச்சைகளை தூண்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒரு வேளை அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அந்த கடை பக்கமே போகாதீங்க. அப்புறம் இப்படி யோசிக்காதீங்க, அந்த கடைக்கு போனாலும் நான் அதை வாங்க மாட்டேன், வாங்கினாலும் அந்த பக்கத்தை மாத்திரம் திருப்ப மாட்டேன், இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம், தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. இந்த செய்தித்தாளில் வரக்கூடிய நியூஸு, அதாவது நாளைக்கு யார் பிரதமர் ஆக போகிறா, இன்னைக்கு எந்த பிரதமர் சாக போகிறாரு, இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்து கொள்வதனால ₹1 5 காசுக்கோ பிரயோஜனம் இல்லை. நான் அடித்து சொல்லுவேன். இப்படியெல்லாம் தெரிந்து வைக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் தெரிந்து வைக்காமல் இருக்கிறது என்ன தெரிந்த வரைக்கும் அதை காட்டிலும் நல்லது என்று நினைக்கிறேன். அதில் ஏதாவது நம்ம இழந்து போகிறோமா? என்ன இழந்து போயிட்டோம்? என்ன, அந்த டீ கடையில் போய் அந்த பெஞ்சில் உட்காரும் போது 4 பேர்கிட்ட பேச தெரியாது நமக்கு. அவங்க இந்திரா காந்தியை பற்றி பேசுவாங்க, அவங்க மோடியை பற்றி பேசுவாங்க, நமக்கு தெரியாது. அதனால் தப்பிச்சுட்டு வந்துடலாம். முடிவெட்டுற கடையில் தப்பிச்சுட்டு வந்துடலாம். முடிவெட்டும் போதே அவர் ஆரம்பிப்பார், இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுங்க அப்படிங்கும் போதே நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வெறும் முடிய மாத்திரம் வெட்டி அனுப்பிச்சி விட்டுருவார். ஆக மொத்தத்தில் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. லிட்ரேச்சர், நீங்கள் படிக்கக்கூடிய மாத இதழ்கள் எல்லா விதத்திலும் உங்களுடைய இருதயத்தில் தூங்கக்கூடிய அந்த எரிமலையை வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து கடைசியாக ரொம்ப முக்கியமாக ஒன்றை நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஐடில்னஸ். வீட்டில் சும்மா இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அதிகமாய் நம்ம இச்சைக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய தருணங்கள். சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது ராஜாவினுடைய பாவம் இப்படித்தான் அரங்கேறினது. அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாவினுடைய காரியம் யுத்தத்தை குறித்து இங்கே ஜெபித்து கொண்டும் ஜாக்கிரதையோடும் வியூகம் வகுத்து கொண்டும், ஐயோ என்ன என்ன அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று அதை குறித்து யோசிக்காமல் பலகணியிலே அவன் சும்மா உளவிக் கொண்டிருந்த அந்த சும்மா என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐடில்னஸ். இந்த ஐடிலிங் என்கிற வார்த்தை பொதுவாய் மிஷனரிஸ்க்கு பயன்படுத்துவாங்க. வண்டி ஐடிலில் வைங்க அப்படின்னா, அப்படி எதுவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படி எதுவுமே மூவ் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கிறதா, ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே தான் இருக்கும். அதை என்ன பண்ணாலும் அது மூவும் ஆகாது, எதுவும் ஆகாது, நியூட்ரல் கியரில் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐடில்னஸ். பொதுவாக மிஷனரி அந்த ஐடில்லே வச்சுருப்பாங்க. அப்படி மனுஷன் நாமும் இருக்க முடியும். அந்த சமயம்தான் சாத்தான் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சமயம். நாம் எளிதாக பாவம் செய்ய முடியும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 13:14. நான் சீக்கிரமாய் போகிறேன், எடுத்தவங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. மேக் நோ ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ். மேக் நோ ப்ரொவிஷன். உங்களுடைய உடலுக்கு எந்த வாய்ப்பையும் நீங்க கொடுக்காதீங்க, இடம் அளிக்காதீங்க. எப்பெல்லாம் நாம தனிமையில போய் இருக்கும் பொழுது அப்பெல்லாம் நம்ம வாய்ப்பு அளிக்கிறோம். உடலுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க. மேக் நோ ப்ரொவிஷன்ஸ். ரொம்ப அருமையான வார்த்தை ரோமர் 13:14. இந்த ஐடில்னஸ், சும்மா இருக்கிறது, நம்ம வாய்ப்பை கொடுக்கிறோம். இதெல்லாம் சாத்தான் பயன்படுத்துகிற வெப்பன்ஸ். கர்த்தர் இந்த பாவத்தை எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? பயங்கரமான பாவமாய் பார்க்கிறார். எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் அதிகமாயிருச்சு. எரேமியா 13:27, அதே எரேமியா 29:23, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இம்மோராலிட்டி, அடல்ட்ரி, இந்த பாவத்தை நான் வன்மையாய் கண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன். இதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கு நானே சாட்சி என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த விட்னஸ். ரோமர் 1:28 இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்களை தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம்.
தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகுகிறவன் இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாக விழுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 14 வசனம். நீதிமொழிகள் 22:14 14. பரஸ்திரீயின் வாய் ஆழமான படுகுழி. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். இட் இஸ் a judgment. இந்த பாவத்தில் விழுவதை தேவன் கோபப்பட்டு இந்த பாவத்துக்கு விட்டு கொடுத்துறாரு. போ செய், போ விழுந்துரு. தேவன் விட்டுறாரு அப்படியே. தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறவன் இந்த இச்சையின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொல்லுவது இருதயத்திலே சிந்தித்தால் கூட நீங்க யோசித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கோபத்திற்கு நான் ஆளாகி இருக்கிறேனா? நான் இப்படிப்பட்ட நிலைமையில விழுந்திருக்கிறேன். நம்முடைய கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மையுள்ளவர்கள் நாம் இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் இதை வன்மையாய் கண்டிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம். அதிக வசனங்களை சொல்வதனால சலிப்படைய வேண்டாம். இந்த 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் முழுவதுமாகவே அதில் முக்கியமாக இந்த 4 அதிகாரத்தை தேவன் இந்த பாவத்திற்கென்று எழுதி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? இந்த விஷயத்துல கர்த்தர் நீதியை சரி கட்டிடுவாராம். பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்க. ஒருவேளை இதை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறவனை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? 7வது வசனம், அதே 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பரிசுத்தாவியை தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சும்மா தேவனை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லலாம். பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். இந்த பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து கண்டித்துணர்த்துகிறார்? இந்த பாவத்தை குறித்து அதிகமாய் கண்டித்துணர்த்துகிறார். அவரை கொடுத்த தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். இன்றைக்கு குடும்பத்திலே பாவம், இந்த பாவம் அதிகமாய் இருக்கிறதுனாலே விவாகரத்து அதிகமாய் பெருகி இருக்கிறது. விசுவாசிகளுக்குள்ளாக நான் பேசுகிறேன், அவிசுவாசிகளையே விட்டுருங்க. எல்லா விதத்திலும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுவோம். நாம் சிந்தித்த அந்த 6-7 குறிப்புகளை, சாத்தானுடைய ஆயுதங்களை நாம் ஜாக்கிரதையாய் கையாளுவோம். எந்த விதத்திலும் நமக்குள்ளாக இருக்கிற அந்த எரிமலையை அவன் வெளியே கொண்டு வந்து தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகாதபடி காத்துக்கொள்ளுவோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 16 அதிகாரம் இதையெல்லாம் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் நரகாக்கினைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் இதற்கு சாட்சி என்று எச்சரிக்கிறார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அநேக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, அதிலே ஒன்று ஜீவ புஸ்தகம். அப்ப மற்ற புஸ்தகம்லாம் நாம என்ன பாவம் செஞ்சோங்கிறதை எழுதி வச்ச புஸ்தகம். நாம யாரையும் ஏமாற்ற முடியாது, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. இதோ 4 சுவற்றுக்குள்ளாக நாம் சிந்தித்த காரியங்களை தேவன் அப்படியே படம் பிடித்து அங்கே மேலே அந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்க. நாம் ஒரு இடத்துல போகும் பொழுது இந்த புஸ்தகத்தை வாசிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், கர்த்தரை, தேவனை. பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனை அசட்டை பண்ண வேண்டாம். தெய்வ பயத்தோடு இந்த காரியங்களிலே நாம் அமர்ந்திருப்போம்.
இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நம் பாவ சுபாவம் உள்ளவர்கள், நம்முடைய இருதயத்திலே மாம்சத்திலே பாவம் இருக்கிறது. இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்றைக்கு விசுவாசிகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம், நம்மால் முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் எதிர்பார்க்கவே மாட்டார். முடிந்த விஷயத்தை மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறார். முதல்ல ரட்சிப்பு இதற்கு அவசியமாக இருக்கிறது. நமக்கு இயேசு கிறிஸ்து வேண்டுங்க. அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது, ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களிடத்துல யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலே நமக்கு ஒரு பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். we have another strength. பழைய மனுஷன் இருக்கிறான், அதே சமயத்துல புதிய மனிதனையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறதுனால இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு நம்மால் முடியும். முடியும் என்று சொன்னா தப்பிக்காமலும் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நம்மளுடைய கரங்கள்ல தேவனை விட்டு கொடுத்துட்டார். ஸ்ட்ரென்த் இருக்கு இப்ப நம்ம கிட்ட. இதற்கு முன்பதாக ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது சாத்தானானவன் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு நம்ம இடத்துல போராட வர்றான், பெரிய வாளோட. நாம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம இடத்துல எந்த கேடகமும் கிடையாது, நம்ம இடத்துல எந்த வாளும் கிடையாது, எந்த ஒரு தற்காப்பு கருவிகளும் கிடையாது. சாத்தான் நம்மை எளிதிலே தாக்க முடியும். ஆனால் இப்பொழுது யார் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் கேடயத்தை வைத்திருக்கிறார்கள், வாளை வைத்திருக்கிறார்கள், தற்காப்பு வைத்திருக்கிறார்கள். இவற்றை உணராதவங்க மீண்டும் மீண்டும் அறுபட முடியும், வெட்டப்பட முடியும். இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், இது ஈஸியா தப்பிச்சு கொள்ள முடியும். யாக்கோபுல கூட நம்ம அப்படித்தான் வாசிக்கிறோம். அவர் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன பண்றாராம்? உருவாக்குகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கும் நேரிட்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் வேண்டுமானாலும் அதில் விழுந்து போகலாம், நீங்களும் நானும் அதில் விழுந்து போகவே கூடாது. அதனாலதான் அவிசுவாசிகளை நாம திருமணம் பண்ணுவது சட்டப்படியோ வேதத்தின் சட்டப்படி தவறு என்று சொல்லுகிறோம். அது நம்ம அடிக்கடி யோசிப்போம், ஏன் அவிசுவாசிகளை கல்யாணம் பண்ணக்கூடாது? அவங்கள திருமணம் பண்ணாலும் அவங்கள கர்த்தருக்குள்ள கொண்டு வரலாம்ல, அதை செய்யலாம்ல, இதை செய்யலாம்ல. இல்லை, எளிதாக அவர்கள் எந்த பாவத்திலையும் விழ முடியும், உங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போகும். ரட்சிப்பு முக்கியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பலனினாலே அவன் தப்பிக்க முடியும். முதல்ல ரட்சிப்பு மிக அவசியம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். இங்கே வேதவசனம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அக்செப்டபிள் அன்டு காட், தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக உங்களுடைய சரீரத்தை கொடுங்க. இந்த கிறிஸ்து இல்லாட்டின்னு சொன்னா உங்களால இந்த சரீரத்தை அப்படி கொடுக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இதோ நான் கற்புள்ள கன்னிகையாகிய உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நியமித்து வைத்திருக்கிறேன். எப்பொழுது நாம் இதே சிந்தனையோடு இருக்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிற அந்த அசுத்தங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் நம்மால் அடக்க முடியும். எப்படிப்பட்ட சோதனைகள், அசுத்தமான சிந்தனைகள் வந்தாலும் என்னால் அவற்றை வெற்றி கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். உங்களுக்குள்ளாக பிரச்சனைகள் எழும்பும் பொழுது நீங்க இதையெல்லாம் வாசித்துக் கொள்ளுங்க. நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அநேகர் இந்த பாவத்தில் இருக்க முடியும். தனிப்பட்ட முறையிலே நீங்கள் இதில் அடிமைப்பட்டு கிடக்க முடியும். கர்த்தர் இப்படி நீங்க வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பல, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற சோதனை. இந்த சோதனையிலே நான் எப்படி வெற்றி கொள்ள முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அந்த சோதனை இருந்திருக்க முடியும். எல்லா மனுஷனுக்கும் இது இருக்கிறது. அவர் ஒரு தாரக மந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அதுதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் இதிலிருந்து நீங்க அப்படியே பிடிச்சுக்குங்க.
எப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வந்தாலும், எவ்வளவு மோசமான சிந்தனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கேவலமான வெளியவே சொல்ல முடியாத காரியங்கள் இருதயத்திற்குள்ளாக வந்தாலும், எந்த எண்ணம் வந்தாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்திருங்க. அந்த எண்ணத்தை அப்படியே வளைத்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறை பிடிச்சிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் அந்த எண்ணத்தை கொண்டு போங்க. எனக்குள்ளாக எழும்புகிற இந்த அசுத்தமான எண்ணங்கள், இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களை கிறிஸ்துவுக்கு முன்னாடி கொண்டு போய் அதை வெளிச்சத்தில் கொண்டு வந்துருங்க. கர்த்தாவே, எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறதுன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த எண்ணம் தவிடுபடியாயிரும். அதுதான் கர்த்தருக்கு இருக்கிற அந்த பலன். எண்ணங்கள் வரலாம், எப்படிப்பட்ட மோசமான சிந்தனைகளும் வரலாம், அதை அப்படியே எடுத்துட்டு போய் கர்த்தருக்கு முன்னாடி காண்பீங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, கர்த்தாவேன்னு சொன்ன மாத்திரத்தில் அதெல்லாம் தவிடுபடியாகி போயிடும். அதை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்திடுங்க. அதோடு நம்ம சில சமயம் பயணித்து செல்லுவதனால தான் இந்த பாவத்தில் நாம் விழுந்து போய்கிறோம். கடைசியில் பாவம் கற்பம் தரித்து மரணத்தை விளைவிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானவன் இப்படிப்பட்ட பாவத்தில் விழ முடியும். ஆனால் கடைசியில் அந்த கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, ஜனங்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் குனிந்து விரலினாலே எழுதி கொண்டிருந்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வேற எங்குமே அவர் எழுதினதாக இல்லை. இதோ அவர் படிக்காதவர், கல்வி அறிவற்றவர், இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இவருக்கு தெரிகிறது, எப்படி வாசிக்கிறார் என்று வேண்டுமானால் ஜனங்கள் சொல்லி இருக்கிறாங்க. எந்த நூலையும் இயேசு கிறிஸ்து எழுதவில்லை. தன் கைப்பட எந்த சுவிசேஷ நூலையும் எழுதலை, எந்த நிருபத்தையும் எழுதலை, எந்த வேதாகமத்தையும் இயேசு கிறிஸ்து எழுதலை. வேதாகமத்திலே முதன்முறையாக யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அவர் குனிந்து விரலினாரை எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன எழுதினார் யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் அந்த 10 கட்டளைகளை எழுதியிருப்பார் என்று. அவர் எழுதி கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டே இருக்கிறார். அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. திரும்பி நிமிர்ந்து பார்த்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை கல்லறிந்து கொல்லக்கடவன் சொன்னார். பரிந்து பேசுகிற நம்மளுடைய தேவன், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஒருவேளை விபச்சார பாவம் வேண்டுமானாலும் அவர்கள் செய்யாமல் இருக்கலாம். மற்ற கட்டளைகளில் இருக்கிற அநேக பாவங்களையும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, செய்திருக்கிறாங்க. யாக்கோபிலே ஒரு வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்திலே ஒரு கட்டளையை மீறினவன் மற்ற கட்டளையையும் மீறுகிறான். எல்லா கட்டளையும் அவன் மீறியாச்சு. ஒருவேளை இந்த பாவம் நாம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வேற பாவங்கள் நாம செய்திருக்கிறோம் சொன்னா எல்லாம் போச்சு. ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஒருத்தன் கூட நிக்கல, எல்லாம் ஓடியாச்சு. அந்த ஸ்திரியை பார்த்தாரு. அந்த ஸ்திரீ சொன்ன, ஒருவனும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நானும் தீர்க்கவில்லை. ஆனால் இனி நீ என்ன பண்ணாதே, பாவம் செய்யாதே. எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? மாம்ச பலவீனமுள்ள ஒரு சரீரமே. கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இதுவரைக்கும் அவள் அவிசுவாசி. என்றைக்கு அந்த வார்த்தையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரே என்று சொல்ற அந்த அருமையான ஒரு வார்த்தை, லார்ட். அவள் இந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து இப்பொழுது தைரியமாய் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாத. என உனக்குள்ள பலன் வந்தாச்சு. பாவம் செய்யாமல் உன்னால் வாழ முடியும் என்கிற ஒரு பலனை உனக்குள்ள நான் கொடுத்துட்டேன். ஒரு புதிய மனுஷி உனக்குள்ளாக வந்தாச்சு. இனி உன்னால் செய்ய முடியாது. இதுவரைக்கும் எப்படியோ இருந்துட்டு போகட்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் பலனை பெற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள். அப்பத்திலே நாம் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த பாவத்திலே என்ன அளவிலே, சிந்தனையின் அளவிலே நாம் விழுகிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தரிடத்துல கொண்டு வாங்க அந்த சிந்தனையை, அவருக்கு கீழ்ப்படுத்துங்க, சிறைப்படுத்துங்க, தப்பித்துக் கொள்ளுங்க. இது உங்களை கொன்றுவிடும். உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய சபையை நாசமாக்கிவிடும். அநேக முறை நாம் ஃபாஸ்டிங் இருப்போம், உபவாசம். உபவாசம் என்றால் நாம் நினைத்து கொள்ளுவது, உடலுக்கு நான் எண்ணத்தை கொடுக்க மாட்டேன்,
இந்த உடலுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் உண்மையான ஃபாஸ்டிங் என்ன தெரியுங்களா? இந்த உடல் என்ன எச்சிக்கிறதோ அதை நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த உடலுக்கு கொடுக்க மாட்டேன். இப்படி என்னைக்காவது ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறோமா? நாம ஆசீர்வாதம்னாலும் நம்ம சாப்பாடை தான் நினைக்கிறோம். ஆவிக்குரிய கட்டுப்பாடுனாலும் நம்ம சாப்பாட்டில் தான் இருக்கிறோம். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தால் இதில் தான் ஆசீர்வதிக்கிறார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியில். அதே மாதிரி ஆவிக்குரிய கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் பட்டினியாக இருப்போம். அந்த 1 மணி வந்த உடனே 2 நாளைக்கு சேர்த்து அன்னைக்கு சாப்பிடுவோம். ஆண்டவர் சொல்ல, இது அல்ல ஃபாஸ்டிங். என்னுடைய உடலை நான் கட்டுப்படுத்துகிறேன். எல்லா விஷயத்திலையும் ஏன் கட்டுப்படுத்த முடியல? என்னுடைய கண்ணுக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். சொல்லி பாருங்க. என்னுடைய வாய் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். மௌன விரதம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம மக்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. கண் விரதம், மௌன விரதம், பார்க்கா விரதம், சிந்திக்கா விரதம், இப்படி பல விரதத்தை வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இதை கர்த்தர் உண்மையாவே ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு நல்லா சாப்பிடுங்க, தப்பே இல்லை. ஆண்டவரே சொன்னார், வயிற்றுக்குள்ள போறது ஒன்று என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாதியா. வயிற்றுக்குள்ள இருந்தல்ல, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வெளியில வர்றதுதான் தீட்டுப்படுத்தும். அதற்கு ஒரு காவலை போட்டு அதற்கு ஃபாஸ்டிங் வைங்க. தட் இஸ் ரியல் ஃபாஸ்டிங். அதுதான் உண்மையான ஒரு விரதம் அல்லது உபவாசம். பவுல் அப்படிப்பட்ட ஒரு விரதத்தில் இருந்தவர். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னுடைய சரீரத்திற்கு நான் கடிவாளம் போட்டு ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதற்கான அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நாம் என்ன பண்ணி கொண்டிருந்தோம், செய்து கொண்டிருந்தோம். அது எப்படியெல்லாம் விரும்பிச்சோ அதன் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த கடிவாளத்தை நம்முடைய கரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் என் சரீரம் கேட்கணும். அது சொல்ற பிறகு நான் கேட்க மாட்டேன். அதுதான் உண்மையான ஒரு ஃபாஸ்டிங், உபவாசம். இந்த பாவம் இன்றைக்கு அதிகமாய் பேசப்படுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு சபையிலும் சரி, மற்ற வெளியிடங்களிலும் சரி, இந்த உலகமே நாசமாய் போய்கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பாவம் மாத்திரம்தான். தேவன் அதை வன்மையாய் கண்டிக்கிறார், அருவருக்கிறார். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானவன் அதில் விழுகிறான். ஆனால் நம்மால் தப்பித்துக்கொள்ள முடியுமா? எஸ், முடியும். இந்த பாவத்தில் ஏற்கனவே நான் விழுந்திருக்கிறேனா, அடிக்கடி விழுந்து கொண்டிருக்கிறேனா, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறேனா, பரவாயில்லை. கர்த்தர் இன்றைக்கு நம்மோட பேசினதுனால இந்த கிறிஸ்துவினிடத்தில் உங்களை கொண்டு போங்க. எப்படி அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தினாங்களோ, அவங்க வேற தண்டனைக்காக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் கிறிஸ்து அங்கே ஒரு மன்னிப்பை கொடுத்து அனுப்பினார். நாம் தண்டனைக்காக போய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நின்றாலும் கூட அவர் நமக்கு மன்னிப்பை அளிப்பதற்கு ரெடியா இருக்கிறார். இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு கர்த்தர் மீண்டுமா நம்மிடத்தில் பேசி இருக்கிறதுனால கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அப்படியே கொண்டு போய் திறந்த ஒரு இருதயத்தை அழகா தேவனுக்கு முன்னாடி காண்பீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. அடுத்து அவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், புதிய மனுஷனை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எதற்காக? இதிலே நான் தப்பித்து கொள்ளுவதற்காக, என்னுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்காக, கீழ்ப்படுத்துவதற்காக. நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நம்மை நாமே வஞ்சித்து கொள்ள வேண்டாம். ஆரம்பம் வேண்டுமானாலும் இனிப்பாக இருக்கும், ஆனால் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல முடிவோ
கசப்பான எட்டியை போல இருக்கும். அவனுடைய இருதயத்தை அன்பு பிளந்தது என்று பார்க்கிறோம். பாதாள மரண குழி திறந்திருக்கிறது, அறியாமல் அவன் போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் என்றைக்குமே ஆரம்பத்தை அற்புதமாய் காண்பிக்கிறவன், முடிவு படுமோசமான முடிவு, அதை என்றைக்குமே நமக்கு காண்பிக்கவே மாட்டான். கர்த்தரிடத்தில் போவோம், இவற்றை அப்படியே அறிக்கை செய்வோம், நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம், மீண்டுமாய் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.